நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையில் போன ஜென்மத்து தபஸ் என்பது அடுத்த ஜென்மத்திற்கும் நமக்கு தொடர்ந்து உபயோகப்படுகின்றது. அடுத்த ஜென்மத்தில் நாம் நமக்குள் ஏற்படும் மாற்றங்களுக்கு அது முக்கிய பங்கு அளிக்கின்றது. இதுதான் சனாதன தர்மம் என்கின்ற இந்து மதம் சொல்கின்றது. இது ஜென்ம ஜென்மமாக தொடர்கின்ற விஷயம் என்று நாம் பற்றிய உரையில் பார்த்தோம். 16 வயது பாலகனான வேங்கடராமனுக்கும் மதுரையில் மல்லாக்கப்படுத்திக் போது உள்ள ஏற்பட்ட அந்த அற்புதமான மாற்றம் கற்றுக்கொண்டு வந்ததல்ல, யாரோ கொண்டு வந்து கையில் கொடுத்ததும் கிடையாது. அது ஜென்ம ஜென்மாந்த தொடர்பு என்ற நிகழ்வுகள் எல்லாம் நேற்று உரையில் பார்த்தோம். ரமணாசிரமத்தில் கைகூப்பி நிற்கின்ற போது தன்னந்தனியாக எவர் துணையும் இன்றி உள்ளே மனம் கனிந்து கசிந்து உருகி கண்களில் நீர் வர வேண்டும். எவர் உறவு, யார் நண்பர், யார் துணை, யார் வழிகாட்டி, எவரும் இல்லை. நான் தனி, என்னுள் இருக்கின்ற பரபிரம்மே எனக்கு வழிகாட்டி, அதுதான் எனக்கு துணை, அதுதான் நான் தான் அது என்று அடைந்துவிட வேண்டும். ஒரு ஆனந்த அருகில் திளைக்க வேண்டும். அளவற்ற அமைதியில் உட்கார்ந்து விட வேண்டும். உபதேசத்தால் இன்னொருவருக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஞானிகளால் தான் கொண்டு வர முடியும். ஞானியர் உடலானவர்கள் அல்ல. உடலாக இருக்கும்போதே உடலை தாண்டி உள்ளுக்குள் இருக்கின்ற அதி அற்புத சுரூபத்தை கண்டு அதன் ரூபமாகவே இருப்பவர்கள். அவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது. மரணமில்லாத பெருவாழ் வாழ்கிறவர்கள் அவர்கள். எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் இருப்பவர்கள். ஜோதி வடிவானவர்கள். ஜோதி வடிவு என்றவுடன் விளக்கை நினைத்து கொள்ளக்கூடாது. அந்த நினைப்பே நமக்கு ஒளியை தரும். அந்த நினைப்பே நமக்கு வழிகாட்டும். அந்த நிலையே நமக்கு அகல் விளக்கு. இருளை கிழித்து கொண்டு அந்த அகல் விளக்கு வழிகாட்ட நாம் நடக்க வேண்டும். குரு என்கின்ற வார்த்தைக்கு இருளை விளக்குபவர் என்று அர்த்தம். காவியத்தின் கரை கண்டவர் கணபதி முனி. ஆனால் அவர் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் பாதங்களை பற்றி கொண்டதால் உள்ளுக்குள் மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் கணபதி முனிக்கு சைவ சித்தாந்தம் பற்றி எதுவும் தெரியாது. திருவண்ணாமலையில் உள்ள சைவ சித்தாந்த குழுவினர் அவரை சைவ சித்தாந்தம் பற்றி பேச அழைத்தார்கள். அவரும் ஒப்புக்கொண்டார். ஆனால் தனக்கு அது பற்றி எதுவும் தெரியாது என்று பகவான் ஸ்ரீ ரமணனிடம் முறையிட்டார். பகவான் சிவஞான போதம் என்கின்ற ஒரு நூலை கொடுத்து அதில் உள்ள செயல்களை படிக்க சொல்லி அதை பற்றி கணபதி முனிக்கு விளக்கினார். கூர்மையான புத்தியும் விசாலமான படிப்பும் உள்ள கணபதி முனிக்கு சைவ சித்தாந்தம் முற்றிலும் புரிந்தது. அவர் மேடை ஏறி தன்னை மீறிய சக்தியில் சைவ சித்தாந்தம் பற்றி மிக விளக்கமாக உரையாற்றி கைத்தட்டல்கள் பெற்றார். இது தன்னால் நடந்ததல்ல என்பதை உணர்ந்தார். தன்னை மறந்து ஆழ்ந்து தனக்குள் அமிழ்கின்ற போது சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அசைந்து நடக்க வேண்டிய உடம்பு அசையாது இருப்பதில் சில வேதனைகள் வர சாத்தியம் இருக்கின்றது. மனம் எது பற்றியும் நிற்காமல் ஓரிடத்திலேயே நிலைத்து நிற்பதில் மூச்சு சம்பந்தமாகவும் இரத்த ஓட்டம் சம்பந்தமாகவும் வேதனைகள் வர காரணங்கள் இருக்கின்றன. வேகமாக யோசித்தால் வேகமாக மூச்சு வரும். கோபத்தில் ஒரு விதமாகவும், காமத்தில் ஒரு விதமாகவும், ஆத்திரம் அசூயில் ஒரு விதமாகவும், புலம்பலில் ஒரு விதமாகவும் மூச்சு திசை மாறும். எது மற்றும் மௌனமாகிவிட்டால் மூச்சு மெல்லியதாகிவிடும். சுவாசம் ஒரு இழை போல ஓடும். நுரையீரல்களில் அசைவு மிக குறைவாக இருக்கும். அப்போது இரத்த ஓட்டம் தளர்வாக இருக்கும். விறுவிறுப்பாக ஓட வேண்டிய இரத்த ஓட்டம் தளர்வாக ஓடுகின்ற போது இரத்தம் உச்சிக்கு போய் திரும்பி வருவதில் சிக்கல் ஏற்படும். இரத்தம் திரும்பாது, மெல்ல தயங்கி தயங்கி கீழடங்கும். அப்போது தலைக்குள் மிகப்பெரிய வேதனை ஒன்று தோன்றும். உடல் வேறு மனம் வேறு என்று உற்று பார்ப்பவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள். ஆனாலும் இந்த வேதனையை தாங்க முடியாமல் தவிப்பார்கள். காவிய கண்ட கணபதி முனி தன் தவத்தின் உச்சியில் தவித்த போது என்ன செய்வது என்று தெரியாமல் தன் அன்பர் ஒருவரை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியிடம் அனுப்பினார். தன் வேதனையை அவர் மூலம் விளக்கினார். பகவான் ரமண மகரிஷி உடனே கிளம்பி கணபதி முனிவரின் இடத்துக்கு போய் அவர் உச்சியில் தனது வலது கையை வைத்து அழுத்தினார். கணபதி முனியின் வேதனைகள் உள்ளே இருந்து அகன்றன. நாடிகள் தெளிவாயின. மூச்சு ஆழ்ந்து வெளிப்பட்டது. துவண்ட உடல் நிமிர்ந்தது. இருட்டு நகர்ந்து முகம் மலர்ந்தது. இது ஒரு சிடுக்கு, சின்ன சிக்கல். வேகமாக நடந்து போகின்ற போது ஏற்படுகின்ற இடர். தெரிந்து தெளிவான வல்லவர் ஒருவர் உள்ளுக்குள் தன் மனதை நுழைக்கும் போது இது சீர்படுகின்றது.
தன் விஷயத்தை உள்ளே செலுத்துகின்ற போது அசைவு அதிகமாகின்றது. காவிய கண்ட கணபதி முனி சுயத்துக்கு வந்தார். இது பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பகவான் ரமண மகரிஷி பேசும்போது, இவர் என்னிடம் முறையிட்டார், நான் யாரிடம் போய் முறையிடுவது என்று மெல்லிய குரலில் பேசினாராம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி தானே பற்றி எரிந்த தழல், தன்னையே குருவாக கொண்டிருந்த குணக்குன்று, தானே பொங்கி தானே அமைதியாகி தன்னையே பற்றி கொண்டு மலர்ந்த தாமரை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி ஒரு அவதாரம். தொடர்ந்து ரமண மகரிஷியை பற்றிய உரைகளை நாளை பார்க்க இருக்கின்றோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.